தர்மேந்திர பிரதான் சொன்னதை மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? அவரே வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. ஆனா நீங்க இவ்வளவு மூச்சு பிடிக்க பேசிட்டு இருக்கீங்க. இததான் நான் திரும்ப சொல்ல அவரே வருத்தம் தெரிவிச்சாரு. ஏன் தெரிவிச்சாரு தெரியுமா? உங்களுக்கு இப்படியோ எங்களால் இருக்க முடியும், ஆனா நாங்க அப்படிப்பட்டவர்கள் இல்லைங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. ஆனாலும் ஏன் மன்னிப்பு கேட்டாருன்னா, இந்த கனிமொழி இவர்கள் போன்றவர்கள் எல்லாமே இந்த கனிமொழி இல்ல, எம்பி கனிமொழி. எம்பி கனிமொழியாக இருக்கட்டும், யாராக அதுவும் பார்லிமெண்டேரியன், அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்லிமெண்டேரியன். என்ன பொறுத்த மட்டும் சாராய ஆலைகளை மூடுவோம், ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு பின்பக்கத்திலே சாராய ஆலைகளுக்கு உரிமையாளராக இருக்கக்கொண்டு ஒரு பத்தியப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர்களால் தான் என்னால் பார்க்க முடிகின்றது. இங்க இருக்கின்ற சாதாரண பெண்களினுடைய குடிக்கு அடிமையாக இறந்து போகின்ற விதவைகளினுடைய பிரதிநிதியாக செல்லுகின்ற ஒருவருக்கு அந்த கடமை உணர்வு இல்லாமல் பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லி வென்று வந்த ஒருவராக தான் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி கனிமொழியை எங்களால் பார்க்க முடியாது. தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த பெண்கள் அவர்கள் மனம் வருந்துவதே, 2 பெண் எம்பிக்கள் மனம் வருந்துவதே பார்த்துதான், அப்படி இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அதை கேட்பதற்கு எனக்கு எந்த ஒரு சங்கடமும் கிடையாது. ஏனென்றால் எங்களது ஜெகநாதர் மணந்தது காஞ்சியில் இருக்கின்ற உங்கள் அம்மையை, நாங்கள் உங்கள் தமிழக பெண்களை தாயாக சகோதரிகளாகத்தான் பார்க்கின்றோம். உங்களிடம் நான் மன வருத்தப்படுவதை நான் எதுவுமே பெரிதாக எடுத்துக்கொள்ள போவதில்லை, மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார். ஆனால் கனிமொழியெல்லாம் அதற்கு மிகவும் உணர்ச்சி வசப்பட வேண்டிய தேவை.